ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டெட் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? சோஷியல் சயின்ஸில் எப்படி 60க்கு 60 வாங்கலாம் ஈஸியாக? என்ன மாதிரி படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறந்துடாமல் அதை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் இங்கிலீஷ் வந்து எப்படி படிக்கணும், என்ன தப்பெல்லாம் பண்ணுறதுனால இங்கிலீஷில் வந்து மார்க் கம்மியாகுது, என்னெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், இப்படி எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக எப்படி மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நோட் வந்து நான் எஸ்டிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எழுதுனது. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டு இப்படி எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் நான் அப்போ ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட அந்த கொஷின்ஸு எல்லாத்தையுமே இந்த நோட்டில் வந்து நான் நோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவில் என்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால மார்க் கம்மியாகுது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து கஷ்டம், ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிராமர் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து டெக்ஸ்ட் புக் வந்து படிக்காமல் மெட்டீரியல்ஸ் மட்டும் அப்படியே லைட்டாக படிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் இங்கிலீஷை பொறுத்தவரையும். அதுவும் ரொம்பவே ஒரு தப்பான விஷயம். இதனால தான் வந்து மார்க் வந்து ரொம்பவே கம்மியாகுது. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டால் இங்கிலீஷை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம், நம்ம வந்து தமிழ் சோஷியல் சைக்காலஜியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது பொதுவாக வந்து என்னோடய வீடியோன்னு இல்லாமல் நான் யூடியூப்பில் நிறைய இந்த டெட் ரிலேட்டடாக வீடியோ பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு தான் நான் இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இங்கிலீஷை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்ற ஐடியா வந்து வச்சுக்காதீங்க. அது ரொம்பவே பெரிய தப்பு. அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் ப்ராப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ், இங்கிலீஷு, சைக்காலஜி அண்ட் சோஷியல் இதான் படிக்க போகிறோம். இதில் வந்து இங்கிலீஷை சுத்தமாக படிக்காமல் தமிழ், இங்கிலீஷ்க்கு மட்டும் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதுவும் ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்காம அப்படியே அந்த மெட்டீரியல்ஸு அந்த மாதிரியே படிச்சுட்டு போகிறதும் ரொம்ப தப்பு. இந்த மாதிரி தப்பு செய்கிறதுனால தான் நம்மளால் இங்கிலீஷில் வந்து சரியான மார்க் வந்து வாங்க முடியல, கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மேஜராக இருக்கவங்களால மட்டும்தான் இங்கிலீஷ் படிக்க முடியும், எல்லாராலையும் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் நினச்சிக்கிறீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. இங்கிலீஷை வந்து ஒவ்வொரு லெசனையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணினா மார்க் வாங்க முடியும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை படிங்க, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. நிறைய பேர் வந்து அப்படியே கிராமர் டாபிக்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த கிராமர் ரிலேட்டடான வீடியோஸை யூடியூப்பில் பார்த்து அதில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அதை மட்டும் படித்தா போதும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே தப்பான விஷயம். இப்போ 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி வரிசையாக டெக்ஸ்ட் புக்கை ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. அதுதான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நமக்கு எக்ஸாமில் இங்கிலீஷில் கேட்குற கொஷின்ஸ்லாம், சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே, சிலன்னு இல்லை, மேக்ஸிமம் கொஸ்டின் டேரெக்டாகவே நம்ம புக் கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம புக்கை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் நமக்கு எக்ஸாமில் இந்த லைன் வந்து இங்கே பார்த்துருக்கோம், அங்கே பார்த்துருக்கோன்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளால் அதை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அதனால் டெக்ஸ்ட் புக்கை ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் அப்படின்னா இப்போ சோஷியல்லாம் படிக்கிற மாதிரி லைன் பை லைன் படிக்கணுமானா அப்படி படிக்க வேணாம். இங்கிலீஷை எப்படி படிக்கலான்னா, இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, அப்புறம் கிராமர் இப்படி இருக்கும் இல்லையா? இப்போ ப்ரோஸ்னால் அதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில விஷயம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போது 6th ஃபஸ்ட்டு டேர்மில் அந்த ஒரு லெசன் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த லெசனில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட், எங்கே, எப்படி, அந்த மாதிரி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த லெசனில் படிங்க. அதே மாதிரி அதோட ஆத்தர் யார், அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு, எந்த ஊரில் பிறந்திருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ப்ரோஸில் அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கள்ல, டூ யூ நோ, அந்த மாதிரி படித்தா போதும். இப்போ போயம்னா அந்த போயமை ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கணும். அந்த போயமில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ ரீட் பண்ணிக்கிட்டு அந்த லைன்ஸை வந்து அப்படியே அந்த மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ அந்த போயம் வந்து எதை பற்றினதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அதோட ஆத்தர் யார், அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு,
அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சப்ளிமெண்டரினா அதை ஃபுல்லாலாம் படிக்க தேவையில்ல. அதில் ஒரு வேளை அந்த ஆத்தர் நேம் இருந்துச்சுன்னா, அவரோட ஒர்க்கு, அவர் எங்கே பிறந்தாரு, அந்த மாதிரி டீட்டெயில் இருந்ததுன்னா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்படி ஒரு லெசனில் போயம், சப்ளிமெண்டரியை பார்த்துக்கோங்க. அப்புறம் லாங்குவேஜ் செக் பாயிண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா? அதை கண்டிப்பாக தனியாக நோட் பண்ணி வச்சு கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை மறந்துடாமல் அப்படியே ஒவ்வொரு லெசன்லையும் படிச்சுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் கிராமர் வந்து எப்படின்னா, நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, கிராமர் என்னென்ன இருக்கோ அதை தனியாக நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். இங்கிலீஷ் வந்து அனலைஸ் பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் கிராமர் டாபிக்ஸாக எழுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா, அந்த டாபிக்ஸை மட்டும் எழுதி அது ரிலேட்டடான வீடியோ பார்த்து பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. இப்போ ஒரு லெசன் இருக்குது அப்படின்னா, அந்த லெசனில் என்ன கிராமர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8th ஃபஸ்ட் லெசனில் நவுன் இருக்குது அப்படின்னா, இல்லை இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு இருக்குன்னா, இப்போது அந்த லெசனில் நம்ம ப்ரோஸ் படிச்சுட்டு, போயம் படிச்சுட்டு, அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ்லாம் படிச்சுட்டு, சப்ளிமெண்டரியும் அந்த ஆத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸையும் படிச்சுட்டு, நெக்ஸ்ட் நம்ம கிராமருக்கு போகும்போது இப்போ டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது அப்படின்னா, அந்த புக்கில் என்ன இருக்குது, அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றி அந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டு, ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் அதை பற்றி டீட்டெயிலாக புரியல அப்படிங்கும்போது யூடியூப்லேயே நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுன்னு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டீட்டெயில் வீடியோஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதையும் செக் பண்ணும்போது நமக்கு அந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றி நல்ல ஒரு கிளியர் வியூ கிடச்சிரும். எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ ஏதோ ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கூட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது எந்த டைப்பு, 0 டைப்பா, ஃபஸ்ட் டைப்பா, செகண்ட் டைப்பா, தேர்ட் டைப்பா, அந்த மாதிரி கூட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக அந்த கிராமரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக எப்படி கொஷின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ வரிசையாக கிராமர் பார்ட்டை பார்க்காம ஒவ்வொரு லெசன்லையுமே என்ன கிராமர் இருக்குன்னு பார்த்துட்டு, புக் கண்டென்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, அப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடான மெட்டீரியல் வச்சுருந்தாலோ இல்லை அது ரிலேட்டடான வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாலோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து புக் பேக்கில் வந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அது கிராமராக இருந்தாலும், ப்ரோஸாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும். அப்புறம் கிளாஸரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதில் வந்து எப்படி படிப்பேன்னா நான்லாம் இப்போ அதோட நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம். ஸோ டேரெக்டாக அதுக்கு வந்து தமிழ் மீனிங் நமக்கு தெரியாது. இப்போ கிளாஸரியில் ஒரு வேர்டு இருக்குன்னா அதோட தமிழ் மீனிங் என்னவோ நான் அதை எழுதி வச்சுருப்பேன். அது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம அதை மீனிங்கை வந்து ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து எடுத்துடலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து படிப்பேன். ஸோ இப்படி படிக்கும்போது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். டெஸ்ட்டு எப்படி போடணுன்னா அதுவும் பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு நிறையவே கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி போய் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெய்லியும் உங்களால் பார்க்க முடியலனாலும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து 6th ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக, அதாவது ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலனாலும் இங்கிலீஷ் மட்டும், அதுவுமே யூடியூப்பில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இங்கிலீஷ் அப்படின்னு இந்த இயர் அப்படின்னு போட்டிங்கனாலே அவங்க ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பாங்க. அது ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது விஷயங்கள் தெரியும். ஸோ இப்படி வந்து நீங்கள் டெய்லியும் கொண்டு போனால் தான் இங்கிலீஷை வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு 20+ வந்து வாங்க முடியும். இன்னும் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து டெஸ்ட் அடித்து பார்க்கும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பாருங்கள், டெஸ்ட்டும் போட்டு பாருங்கள். அதே மாதிரி கிராமர் வைஸ் அப்படியே டோட்டலாக படிக்காமல் புக் வைஸ் வந்து படிங்க. ஸ்டாண்டர்ட் படிங்க. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பாருங்கள். நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு டைரக்ட் புக் கொஷின்ஸ் தான் வருது. அதுக்கப்புறம் 11th 12th படிக்க வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 11th 12th வந்து நம்ம இந்த 10th வரைக்கும் நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கலாம். அது வந்து லைட்டாக அப்படியே மேலோட்டமாக படிக்க வேண்டியதான். கிராமர் அப்படிங்கிறது மேக்ஸ் மாதிரி தான். இப்போ 1+1 அப்படின்னா 2 தான். அது வந்து 6th இருந்தாலும் 2 தான், 11th இருந்தாலும் 2 தான். அந்த மாதிரி தான் கிராமர் வந்து நமக்கு இதில் என்ன இருக்கோ 6 to 8th 9th 10th கிராமரை வந்து நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே போதும். நமக்கு 11th 12thலையும் இதே கிராமரை தான் அப்படியே மாறி மாறி இருக்க போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம
போயட்ரி இதை மட்டும் கொஞ்சம் ஆத்தர் யார் இருக்கா, இதில் 6th to 10th இல்லாதவங்க யாராவது அதில் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 6th 10th வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. 11th 12th என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். ஸோ இப்படி இங்கிலீஷ் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களால் மார்க் வாங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் படிச்சுட்டும் இருக்கிறதுனால வீடியோ டெய்லியும் போட முடியல. ஒரு 2 days 3 days ஒன்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி வீடியோ சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. நீங்கள் எழுதியிருக்க நோட்ஸ் பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு எப்படி பிடிஎஃப் நான் ரெடி பண்ணி அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் என்னால் அதுக்கு டைம் இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா நான் யூடியூப்பில் பார்த்து டெக்ஸ்ட் புக் வச்சு லைன் பை லைனாக நான் நோட்ஸ் எடுத்தது தான். எனக்கு டைம் இருந்தால் நான் அதை பிடிஎஃபாக மேக் பண்ணி நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். டெலகிராம் சேனலில் நான் வேணால் அதை ஃபோட்டோஸாக கூட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து படிங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பாக படிக்கணும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியே ஆகணும், கிளியர் பண்ணியே நான் ஆகணும் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டே இருங்க. லைஃப்பில் நமக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். அதெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுட்டு எது நடந்தாலும் படிங்க. அதுதான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு நாளை மிஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளால் அந்த நாளில் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ தொடர்ந்து படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. இங்கிலீஷை எப்படிலாம் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவாக இந்த வீடியோ பதிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்ப்போம்.